நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதிமுகவினுடைய பங்கு என்ன? 6 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நீங்க பேசலாம். திரு சேகர் அவர்கள், நீங்க தொடருங்க. மனிதனுக்கு அடிப்படையான தேவை குடிநீர் வசதி. ஒரு காலத்தில் தூத்துக்குடியில குடிநீருக்காக மக்கள் அல்லல் பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்று தூத்துக்குடியில புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில், குரூஸ் பெர்னாண்டனுடைய காலத்தில் 1வது பைப் லைன் கொண்டு வரப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் 2வது பைப் லைன், 3வது பைப் லைன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும், 4வது பைப் லைனும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு, மக்கள் தலைவர் ஏழைகளுக்காக ஆட்சி நடத்திய எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு தூத்துக்குடியில தண்ணீர் தட்டுப்பாடு என்று எந்த பகுதியிலுமே இல்லை. அது ரிமோட் ஏரியானாலும் சரி, கிராமங்களானாலும் சரி, இன்றைக்கு தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, மக்கள் தலைவர் எடப்பாடியார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். நாங்க பேசும்போது சத்தம் போட்டா எல்லாம் நாங்களும் சத்தம். இல்ல 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 சார், நீங்க உற்சாகப்படுத்துறாங்க. அவங்க பேசும்போது நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, உங்களை உற்சாகப்படுத்துறாங்க சார். உங்களை உற்சாகப்படுத்துறாங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. எங்களுடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. ஓகே, டைம் 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 ப்ளீஸ் சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இன்னைக்கு தண்ணி அதை வச்சுதான் இன்னைக்கு காலமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியே அதை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார்கள். தூத்துக்குடியில இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி, எல்லா பகுதியிலும் நடக்கக்கூடிய வேலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வேலைக்கு இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்ல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வேணா, அடுத்த குற்றச்சாட்டு. சாதனை சாதனை, அந்த நம்ம சாதனை, நிறைய சாதனை இருக்கு. சொல்லுங்க. ஸ்மார்ட் திட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு புரட்சி தலைவருடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை இன்றைக்கு இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றனர். நம்ம சாதனையை முதல்ல சொல்லிடலாம் சார். அது அடுத்த சாலை வசதி, எல்லா பகுதியிலையும் சாலை வசதி தூத்துக்குடியிலே புரட்சி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. புரட்சி தலைவர் காலம் தொட்டு எடப்பாடியார் காலம் வரை மிக சிறந்த முறையிலே சாலைகள் இங்கே தூத்துக்குடியிலே செய்யப்பட்டிருக்கின்றது. அதை